அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவியாக, மக்களின் தலைவியாக, உங்களின் தலைவியாக, நாளை எதிர்காலத்தை மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை பெற்ற சிறந்த தலைவியாக, ஏழை எளிய மக்களின் எளிய மகளாக நின்று பணிபுரிவேன். நம்மளுடைய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அமைக்கும் போது முறைப்படுத்தப்பட்ட, இன்றைக்கும் சட்டமாக கொண்டு வந்து அமலாக்கம் செய்ய வேண்டிய லேண்ட் அக்யூசிஷன் அண்ட் சரகேட் பிஸ்னஸ், நில ஆக்கிரமிப்பு மற்றும் பினாமி நிறுவனங்கள், இதை அனைத்துமே முறைப்படுத்தும் சட்டமாக நம்மளுடைய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அமைக்கும் போது நில ஆக்கிரமிப்பை எதிர்த்து அதற்குரிய தீர்வாக நம்மளுடைய மக்களின் பாதுகாவலனாக சட்டம் அமல்படுத்தப்படும். 5 ஆண்டுக்கு ஒரு முறை பத்திரப்பதிவு ரெனிவல் செய்யப்படும். முறைப்படுத்த சட்டமாக, கட்டாய சட்டமாக. அது மட்டுமில்லை, சரகேட் பிஸ்னஸ், இந்த பினாமி நிறுவனங்களாக இயங்கிக் கொண்டிருக்கும் அனைத்துக்கும் முற்றுப்புள்ளி வைப்பதற்காக நம்மளுடைய அனைத்திந்திய அண்ணா திராவிடம் செய்யும் ஒரு சிறிய முயற்சி. தொழிற்சாலைகளுடைய ஆடிட் கண்டிப்பாக நடைபெறும். நிறுவனங்களுக்குரிய முறைப்படுத்தப்பட்ட ஆடிட் நடைபெறும். அதற்குரிய ஆவணங்கள் முறைப்படுத்தப்பட்டு ரெனிவல் செய்யப்படும். இது ஒரு கட்டாய சட்டமாக, மக்களின் மிகப்பெரிய காவலாக இந்த சட்டம் கொண்டு வந்து மக்களுக்கான சட்டமாக திருத்தி அமைக்கக்கூடிய ஒரு சட்டமாக அமலாக்கம் செய்யப்படும். இன்றைக்கும் எத்தனையோ இடங்களையும் தொழிற்சாலைகளையும் மிகப்பெரிய அளவில் இந்த அரசாங்க ரீதியாக, அரசியல் ரீதியாக கையகப்படுத்தி கொண்டு மக்களை அடிமையாக வைத்து கொண்டிருக்கும் இந்த சூழ்ச்சி வலையிலிருந்து நீக்குவதற்காக, மக்களை காப்பாற்றுவதற்காக இந்த பாதுகாவலன் சட்டம் அமலாக்கம் செய்யப்படும் என்பதை திறன்பட வலியுறுத்துகிறேன். நன்றி.